ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சிறுக சிறுக தங்கம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்த நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து கொஞ்சம் ஜுவல்லரி காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன நகைகளை உங்களோட நான் ஷேர் பண்ணேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த நகைகள் வாங்கும்போது நான் செய்த சின்ன சின்ன தவறுகளையும் உங்களோட ஷேர் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்ட் 3 உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் கோல்டு சேவிங் டிப்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்படிங்கிறதுனால இதை பார்ட் 3 நான் பண்ணுறேன். இந்த பாக்ஸை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படிங்கிறது. இது வந்து நான் ஒரு ஆன்லைனில் வாங்கின ஆர்கனைசர் தான். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. பட் வந்து நம்ம வந்து ஜுவல்லரியை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணிட்டுலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வெல்வெட்டில் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகிறதில்ல. நான் கூட நினச்சேன் டேமேஜ் ஆகிடும்னு. பட் வந்து இது எதுவுமே ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 16 ஸ்ட்ரெட்டு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 4ம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஆர்கனைசர் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் கூட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இது ஆன்லைனோட லிங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்றா என்னென்ன ஜுவல்லரி வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஜுவல்லரிலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஜுவல்லரியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து +2 படிக்கும்போது நான் வந்து போட்டிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் வந்து இது வந்து திருகாணி வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து இப்போதைக்கு நான் வந்து போட முடியாமல் இருக்குது. திருகாணி மட்டும் நம்ம வந்து சில்வர்லையாவது ஒன்று வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பழைய மாடல் தான். பட் இருந்தாலும் வந்து பிடிச்சிருந்து இதை வந்து வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருகாணி இல்லை. இதை மட்டும் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து இதை தான் நான் ஃபஸ்ட்டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் தோடு வந்து போட்டது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் வந்து எனக்கு கிடைச்ச வருமானத்தில் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி இனிஷியல் போட்டு நான் வந்து மோதிரம் வாங்கினேன். அதுதான் வந்து ஒரு 30 இயர்ஸாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி. பட் வந்து இது ரொம்ப லூஸாக தான் இருக்குது. அதை தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இதான் நான் வாங்கின முதல்ல வாங்கின மோதிரம். இது முதல்ல வாங்கின தோடு. இது வந்து சென்டிமெண்ட்டாக நான் வந்து அப்படியே வந்து பத்திரமா வச்சிட்ருக்கேன். இதுதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் வச்சுருக்க கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக அப்படிலாம் இருக்காது. ரொம்ப குட்டியான கலெக்ஷன்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நகை சிட்டு போட்டு வாங்கினது தான். இது பார்த்திங்க அப்படின்னா அப்போதைக்கு நான் வந்து ஒரு 1000 ருபீஸ் நகை சீட்டு வந்து போட்டு, இது ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 2 கிராமில் வந்து ரொம்ப குட்டியாக வாங்கினது. இது வந்து 2 கிராம்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து நெக்வேரோட செட்டு. இதில் வந்து இந்த டிசைனில் வந்து நெக்வேர் வந்திருக்கும். அதுக்கு பேரிங்காக வந்து இது வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு 4 கிராம்ஸு, அதாவது அரை பவுண்டில் உள்ளது. அடுத்து வந்து இதுக்கு வந்து பெரிய ஸ்டோரியே வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து என்னுடைய பெரியம்மா வந்து எனக்காக ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கி கொடுத்தது. இது வந்து அரை பவுனுன்னு சொன்னாங்க. பட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே வந்து 10th படிக்கும்போது எனக்கு வந்து வாங்கி கொடுத்தது. நான் முதல்ல காமிச்சது 12th படிக்கும்போது எனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கினது அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சு போடுறது. இதுவும் வந்து பழைய மாடல் தான். பட் வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அரை பவுன், அதாவது 4 கிராமில் உள்ளது. இதுவும் வந்து நான் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து தனித்தனியாக உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இதுவுமே நகை சீட்டு போட்டது தான். இது வந்து 1/4 பவுனு. இது வந்து என் பொண்ணோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல ஜாபுக்கு போய் மோதிரம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி நான் வந்து வேலைக்கு போய் வாங்கின முதல் தோடு இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட். ஆனால் இது வந்து 1.5 கிராம் தான். ஆனால் 1.5 கிராம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நான் வந்து 11,000க்கு வாங்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து 11 11
11,000 அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக அமௌண்ட்டு தெரியல. பட் வந்து இது வந்து 1½ கிராமு. இந்த டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வாங்கினேன். பட் இப்போ வந்து நான் போடுறதில்ல, என் பொண்ணு தான் போட்டுட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸு. இது வந்து ஜஸ்ட்டு 1 கிராம் தான். இந்த 1 கிராம் வந்து நம்ம என்னோடய பொண்ணுக்கு வந்து அவங்க தாய்மாமா வந்து மொட்டை அடிக்கும்போது ஃபஸ்ட்டு முடி எடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணது. இது வந்து 1 கிராமு. இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எப்படி வந்து ட்ராப்ஸ் இருக்கோ அதே மாதிரி என் பொண்ணுக்கும் வந்து இது ஒரு 3 கிராம்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. 3 கிராமா 2 கிராமான்னு தெரியல. இந்த கோதுமை மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இது மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அக்கேஷனாக எங்கேயா வெளியில் போகிறோம் அப்படிங்கிறபோது இதை வந்து போட்டுப்பாங்க. இது வந்து அவங்க போட்டுக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே என் பொண்ணோட கலெக்ஷன்ஸாக ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜுவல்ஸு. இந்த ஜுவல்லரில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும்போது அவங்க மாமா போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா போட்டது. எங்கள் அம்மா வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் 1/2 கிராம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க காதில் வந்து அப்போது மொட்டை அடிக்கும்போது போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட்ராப்போட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மொட்டை அடிக்கும்போது வாங்கினது தான். பட் வந்து இது என் பையனுக்கு காது குத்தும்போது போட்டது. இந்த மேலே தோடு மட்டும் அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நகை சீட்டு ₹500 ஒரு நகை சீட்டு வந்து போட்டிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படியும் ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இதில் 2 கிராம், அதாவது 1/4 பவுனில் இந்த 2 ஜிமிக்கி மட்டும் இந்த மாடல் கிடச்சிது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போடுறாங்க அப்படிங்கிறப்போ என் பொண்ணு தான் போட்டுக்கிறாங்க. இதுவுமே வந்து வாங்கினது தான். இந்த பாக்ஸ் காலியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சு நம்ம வந்து ஜிமிக்கி வச்சு போடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் வாங்கினது. இதுவுமே நகை சீட்டில் போட்டு வாங்கினது தான். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டு வந்து வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ₹1000, ₹1500, ₹2000 இப்படி தான் போடுவேன். அப்போ போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நகைகள் மட்டும்தான் வாங்க முடிய மாதிரி இருந்துச்சு. அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக எனக்காக எல்லாமே நகை சீட்டு போட்டு வாங்கினது மட்டும்தான். இதில் வந்து நகை சீட்டு போட்டு வாங்கும்போது நிறைய லாபங்கள் இருக்குது இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து நகை வாங்கணும், என்ன ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு வாங்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கெலாம் நிறைய பேருக்கு போனஸ் கிடைக்கும், அடிஷ்னலாக வேறு ஏதாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு 5% அமௌண்ட்டை மட்டும் தங்கத்துக்காக ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பட்ஜெட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்துக்கான ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக ஒதுக்கி மாதம் சேவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். ஏன்னா தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து 1/2 கிராம் 1 கிராம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினா மட்டும்தான் நம்மளால் தங்கத்தை சேமிக்க முடியும். நிறைய வீடியோஸ் வந்து கோல்டு சேவிங் டிப்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து அந்த கோல்டு காயின் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு மாதத்தில் 1 கிராம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், 1/2 கிராம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், வருஷத்தில் 1 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் சேமிக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு யாருக்காவது 1 பவுனு 2 பவுனு 1/2 கிராம் 1 கிராம் வாங்குறதுக்கான ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோட உங்களுக்கு வந்து கால்குலேஷனோட நகை சீட்டு எவ்வளவுக்கு போடணும், அல்லது நீங்கள் வந்து பணமாக சேமிக்கிறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் இது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ இதில் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி 4 ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ரோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து தோடு கிடையாது. இது 4வது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கம்மியான பவுன் தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த ஒரு டார்கெட் வச்சுருக்கிறது இந்த கீழே ஒரு 4 எம்டி இருக்குது இல்லைங்களா, அதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதுவும் விட இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது தெரியுது அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.